வந்து எனக்கெல்லாம் எங்கங்க பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு தாளந்தோ ஞானம்லாம் இல்லைங்கன்னு சொல்லலாம். ஏங்க, தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புங்க. தேவன் உங்களுக்கு கொடுப்பாருன்னு நம்புங்க. நான்லாம் என் பேக்ரவுண்ட்லாம் பெருசு இல்லைங்க, நான்லாம் சாதாரண ஒரு இதுலேருந்து வரேன், அதை பேசாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைங்க, அவர் உங்களுக்கு ஒரு தாளத்தை கொடுக்க போகிறாருன்னு நம்புங்க. ஆக்சுவலாக வேதத்தின்படி கொடுத்துட்டாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், ஒரு ஆற்றல் உங்கள் உள்ள வச்சிட்டார். ஆசீர்வாதம் என்பது ஒரு பலன், ஒரு பவர். ஆக்சுவலாக இது நம்புங்கள். நம்பினீங்கன்னா இது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, உபாகம் 28:8-12. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அது பாருங்க, அது வந்து பொருளாதாரத்தை குறித்து தான். அது உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். 9, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார்னா ஸ்பெஷலான ஜனமாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக உன்னை காமிப்பார். மற்றவங்களாம் உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஏன்? 11, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இதெல்லாம் பொருளாதார செழிப்புங்க. இதெல்லாம் மிருக ஜீவன்கள் பலன் வந்து அதிகரிச்சதுன்னா சொத்து அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் நிலத்தின் கனி அதிகரிச்சிருச்சுன்னா சொத்து அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். உன் சொத்து அதிகமாகும்படி நான் செய்கிறேன் அப்படின்றாரு. 12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கைட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்கள் சரித்திரத்தில் போய் வாசித்தீங்கன்னா சில யூத குடும்பங்கள் இருக்காங்க, நீ போய் வாசித்து பாருங்க வேணா. ஒரு குடும்பம் அப்படியே தேசங்களுக்கு கடன் கொடுத்தாங்க. ஒரு 300 வருஷம் முன்னால் நடந்தது. ஐரோப்பாவில் அவ்வளோ செல்வம் நிறைந்த ஒரு குடும்பம், அது யூத குடும்பம். பாருங்க, தேசங்கள் அவங்கள்ட்ட கடன் வாங்கிக்குவாங்களாம். எவ்வளோ பெருசாகிட்டாங்கன்னா அந்த அப்பா வந்து கடைசியில் சொல்லிட்டாராம், நம்ம பிரிச்சிடலாம், நீ வேறு ஊர் போயிடு, நான் வேறு ஊர் போயிடுறேன், எல்லாம் வேறு வேறு ஊர், ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் எல்லாம் கண்ணு நம்ம மேலேயே. ஆக்சுவலாக இதை நிறைவேற்றியே காமிச்சிருக்கிறாரு. ஒரு குடும்பம் பாருங்க, இந்த தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா கிடையாது. அதை நம்புகிறவர்கள் அதை ருசிப்பார்கள். அப்போ இது யூதர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இது கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாதா? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய்.